ஓகேங்க. நேற்று நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு 4 விஷயம் வந்து டிஃபால்ட்டா அது கூட கொடுத்துடணும். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போ நீங்க ஒரு டிவுக்கோ ஏதோ சம்திங் ஒரு கிளாஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டா ஒரு சில விஷயத்த ஆட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும். என்னென்னு யாரும் சொல்ல முடியுமா? தயா, பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்த உடனே என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆனா அந்த வித் ஹைட் செக் பண்ணுனா வித் செக் பண்ணுவியா ஹைட் செக் பண்ணுவியா? வித் செக் பண்ணனா அது வந்து 70% வந்துரும். அதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 100% கொடுக்கும். நோ. நெக்ஸ்ட் வேற என்ன செக் பண்ணுவா? ரெண்டு மூணு டைம் வந்துட்டே இருந்துச்சுன்னா ரிப்பீட் மோட் ஆஃப் பண்ணீங்கன்னா ரிப்பீட் மோட் ஆஃப் பண்றேன். பேக்ரவுண்ட் ரிப்பீட். இந்த CSS ப்ராப்பர்ட்டி பேர் என்னது? ரிப்பீட்னு வருமே. சொல்லாமாண்ணா? தயா, பேக்ரவுண்ட் இமேஜ் தானே. ஸோ மிச்சம் எல்லாமே பேக்ரவுண்ட் தான். ஓகேவா? ஈஸியா தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல இது உனக்கு மறக்காது. பேக்ரவுண்டு, ரிப்பீட்டு, நோ ரிப்பீட். சரி, வித்த பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு இமேஜ் என்னடா சொல்லிட்டேன்டா நானு. தயா, இப்ப இந்த இமேஜ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, 70% தான் இருக்கு. ஓகேவா? இத ஃபுல்லா எடுத்துக்கணும், ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கமெண்ட் இருக்கு? பேக்ரவுண்ட் சைஸ். பேக்ரவுண்ட் சைஸ் என்னன்னு கொடுப்பீங்க? அதனுடைய கவர். சோ கவர்னா என்ன பண்ணணும்னா மொத்தமா கவர் பண்ணி கண்டெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வரும்போது பார்ப்போம். ஓகேவா? இப்ப நான் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பண்றது கிடையாது. என்னென்ன அப்படின்றது ஓகேவா ஒர்க் அவுட் ஆகும்போது அதை நான் சொல்றேன். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ், கவர். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு நீங்க போடும் போதே ஒரு 4 கமெண்ட் வந்து பேக்ரவுண்ட் அடிச்சுக்கோங்க. பேக்ரவுண்டு, ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட். ஓகேங்களா? பேக்ரவுண்டு, கலர். கலர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சப்போஸ் இந்த லோக்கல்ல எல்லாத்துலயுமே கரெக்டா ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? சர்வர்ல போடும்போது ப்ராப்ளமா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளமும் நான் சொல்றேன். இப்ப இங்க CSK எப்படின்னு கொடுக்குறோம்ல, இதை நீங்க கேமல் கேஸ் சப்போஸ் வேற ஒரு கேஸ் சென்சிட்டிவ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. இங்க ஒர்க் ஆயிடுச்சா? CSK அப்படின்றது இங்க ஒர்க் ஆகுது. ஆனா நம்மளது எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கு. ஆனா இங்க ஒர்க் ஆயிடும். ஓகே, நமக்கே தெரியாம இந்த விஷயம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிஜமாவே இதெல்லாம் நடக்கக்கூடிய இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நிமிஷம், இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே, இந்த விஷயம் நம்ம கொடுக்குறோம்ல, கூடவே இந்த பேக்ரவுண்டு, கலர் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பயுமே ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இங்க நீங்க தப்பா போட்டா கூட ஓகே, CSK அப்படின்றது ஸ்மால் கேஸ், கேமல் கேஸ், லோக்கல் சிஸ்டம் எதுவுமே பார்த்துக்க. பட் ஆனா சர்வர்ல இது எல்லாமே ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா பேக்ரவுண்டு, ரிப்பீட்டு, பேக்ரவுண்டு, கலரு, இது ரெண்டுத்தையுமே கொடுக்கும். பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றது அந்த இமேஜ் நமக்கு கரெக்டா இருக்கா இல்ல ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அதே மாதிரி ஹைட்டுமே அப்படிதான். ஒரு சில இமேஜுக்கெல்லாம் ப்ராப்பர் ஹைட் வந்துடும். நான் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? ப்ராப்பரான இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது இது அப்படியே பிக்ஸ்டாவே இருக்கணும். இப்ப நான் இமேஜ் இங்க கண்டென்ட் எல்லாம் இருக்கு. ஓகேவா? நான் அடுத்த ரெக்கார்ட் போட்டுருக்கீங்க. ரெக்கார்ட் ஆகுறேன். தேங்க்ஸ். ஓகே, இருங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் என்னுடைய இதுக்கு நான் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்க போறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்றது இந்த இடத்த அப்படியே அதை எடுத்துக்குமே தவிர்த்து அதை தாண்டி கண்டென்ட் வந்தாலும் மேலதான் போகும். ஓகேவா? நமக்கு இப்ப இதை பார்க்கும்போது ஒரு வியூ வந்து வேற மாதிரி இருக்கும்.
இதுக்கு முன்னாடி இருந்த டிஃபால்ட் வியூ வந்து ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இப்படி நீங்க இந்த மாதிரி கீழே இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து இது அப்படியே மேல போயிடும். ஓகேவா? ஃபிக்ஸ்டு அப்படின்னா அந்த பொசிஷன்ல அப்படியே ஃபிக்ஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது தேவைப்பட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் இது இப்போ பாருங்க ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்க்ரோல் ஆகுதா? ஓகே, இது டிஃபால்ட். சரி, இது வரைக்கும் சிஎஸ்எஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இன்லைன் அண்ட் அப்புறம் இன்டர்னல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். இன்லைன் அண்ட் இன்டர்னல் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல்ல இருந்து கால் பண்ண போறோம். எக்ஸ்டர்னல்ல இருந்து கால் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். style.css. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஏன் சிஎஸ்எஸ்ஸா இருக்க போகுது அப்படின்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் மட்டும் தான் கொடுக்க போறேன். இதுல HTMLன்றது வரவே வராது. ஓகே, அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இங்க கொடுத்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹெட்டு ஸ்டைலு அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடம் முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டைல் ஏறதுக்கு மட்டும்தான். அதுக்குன்னு போய் நீங்க தனியா ஸ்டைல் அப்படின்னா எழுதணும் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷனே சொல்லுது இது ஸ்டைல் ஷீட்டுக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க டிஃபால்ட்டா இப்படி எழுதிட்டாலே போதும். ஓகேவா? எழுதிட்டு இதை எடுத்து ஓகே, இப்ப அந்த விஷயம் வரல. இதுதான் நம்மளுடைய ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன்னா இதுதான் பியூர் HTML. இதுல எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு சிஎஸ்எஸும் உள்ளார வரல. ஓகே, இங்க இருக்கிறத முதல்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த style.csல ஏன் ஹேஷ்டேக் வந்திருக்கு? புரியல. மேல ஃபைல் நேம் style.css கொடுத்தீங்கல்ல, மேல ஏன் ஹேஷ்டேக் சேர்ந்தது? மேபி ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிருப்பதோ index.htmlக்கு இந்த இது வருது இல்ல, இதுக்குன்னு தெரியலையே. தெரியல, ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் என் வைஃப் யூஸ் பண்ணிருப்பா, அது வந்துருக்கும். ஓகேவா? இதுக்குன்னு பெருசானா எதுவுமே இருக்காதுடா. இது வந்து ஸ்கிரிப்டுக்கான கோடா இருக்கும். இல்ல சிஎஸ்எஸ்க்கு வரும் எப்பயுமே, அது ஏன்னு கேட்டேன். எனக்கு அது ஐடியாவே இல்லைங்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லும் போது தான் பாக்குறேன். மேபி ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி வருதுன்னு. இப்ப நீங்க ஒரு டெஸ்க்டாப்ல அது சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் ஹேஷ்டேக்னு சிம்பிள் போட்டு தான் வரும் கீழே ஃபைல் நேம் போட்டு. ஆனா ஒரு இதுக்கு ஒரு இது வரும். இப்ப ஜேஎஸ் ஒரு இது வருது. ஓகேவா? நீ பியூரா ஒரு VS கோட இன்ஸ்டால் பண்ணிட்டு மேபி அப்பயும் வருமான்றது தெரியல. இது வருதுண்ணா, அப்பமும் வருது. ஜேஎஸ்க்குன்னு வருது. ஓகேவா? மேபி அந்த VS கோட்லயே அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். HTMLக்கு இந்த சிம்பிளா இருக்கலாம். இது வந்து ஷார்ட் ஐகான் ஆர் ஹெவி ஐகான் அப்படின்ற மாதிரி நம்ம டேப்ல சொல்லுவோம்ல, நியூ டேப்ல இந்த மாதிரி உலக உருண்டை இருக்குல்ல, இதெல்லாம் ஃபேவரட் ஐகான் ஷார்ட் ஐகான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அது அந்த VS கோடோட விஷயமா இருக்கும். இதை நீ எடுத்துட்டு போய் CSS என்ன சொல்றது நோட் பேட்னா ட்ரை பண்ணி பாறேன், ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு பாரு. கண்டிப்பா இருக்காது. புரியுதா? இந்த JSக்கு JSன்னு வருது. PHPக்கு ட்ரை பண்ணுமா? PHPயோட அதனுடைய ஃபேவரட் ஐகான் இந்த யானை பொம்மை தான் இருக்கும். ஓகேங்களா? டவுட்டா இருந்தா போய் பாரு. அது அவனா கண்டுபிடிச்சு போட்டு வச்சிருக்கு. ஆனா இப்போ நோட் பேட்ல அப்ப எங்க நான் எக்ஸ்டர்னல் எழுதணும்னா எழுதுவோம் ஸ்டைல். நோட் பேட்ல எக்ஸ்டர்னல் இதுல ஸ்டைல் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? நான் நோட் பேட்ல எழுத முடியுமா? டாட் சிஎஸ்எஸ் போட்டு சேவ் பண்ணி அவ்வளவுதான். ஓகேவா ப்ரோ? இது அந்த எடிட்டர் கொடுக்குற ஒரு விஷயம், நம்ம எதுவும் பண்றது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல்ல ஒரு CSS கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? index.htmlல நம்மளுடைய HTML இருக்கு. என்னுடைய CSS எப்போ அது கரெக்டா இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா என்னுடைய index.htmlல இந்த CSS ஃபைல கால் பண்ணணும். கால் பண்ணா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அப்போ கால் பண்றதுக்கு என்ன
சின்டாக்ஸ் அப்படின்னா மேலேயே லிங்க் பண்றேன். ஓகேவா? HREL என்ன விஷயத்த லிங்க் பண்றேன் அப்படின்னா style.css. இது மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இந்த style.css வந்து இந்த index.htmlக்கு எப்படி ரிலேட்டிவ் ஆக போகுது அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டா தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த இதுலயே உங்களுக்கு இந்த இது ஃபைனலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, REL போட்டு ஸ்டைல் ஷீட்னு ஒன்று ரிலேஷன்ஷிப் வந்து இந்த index.htmlக்கு இந்த ஃபைல் வந்து எப்படி வரப்போகுது, ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்க போகுதுன்னா ஸ்டைல் ஷீட்டா இருக்க போகுது. இதுக்கு டிசைன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைலா தான் நான் இதை கால் பண்றேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷனும் அதை தான் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டிசைன் வந்துடும். ஓகேவா? இதுதான் எக்ஸ்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஃபைல்ல இருந்து நம்ம ஃபைலுக்கு கால் பண்ணும். புரியுதாப்பா? எக்ஸ்டர்னல் CSS ரொம்ப இதான இருக்காது. லிங்க் ஒன்று போட்டுட்டு ஓகேவா, ahref போடுவோம்ல, இங்க நான் லிங்க் பண்றேன். என்ன விஷயத்த லிங்க் பண்றேன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்றேன். ஓகேவா? href போட்டு ஃபைலோட URL இங்க கொடுக்கணும். ஓகேவா? என்னுடைய ஃபைல் URL ரூட் டைரக்டரியில style.css இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு இது இப்படி இருக்கும். நாளைக்கு நான் என்ன செய்வேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பேன். CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர்ல அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ண வேண்டியதான். மூவ் இங்க கொடுத்துட்டுனா இப்போ அது கரெக்டா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கோடு எல்லாமே இங்க வரும். ஓகே, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஃபைலோட கோடிங் எல்லாமே இங்க வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டா லிங்க் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லை யுவர் ஃபைல் குட் நாட் பி அக்சஸ்னா நம்ம கரெக்டா லிங்க் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் போயிட்டு கரெக்டான CSS ஃபோல்டர்ல style.css அப்படின்னு இருக்கு அப்படின்றத பண்ணணும். சொல்லிட்டு இந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நம்ம கோடிங் போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளுடைய கோடிங் ப்ராப்பரா இங்க ரெண்டர் ஆகுது அப்படின்னா நம்ம கரெக்டா லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் மீன். இப்போ இங்க கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துலயும் அது கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. இது என்ன பிரச்சனை? இமேஜ் மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுது? இமேஜ் கால் பண்ண சைட்ல இல்ல. இமேஜ் நம்ம எப்படி கால் பண்ணிருப்போம் அப்படின்னா கால் பண்ணிருப்போம் CSK அப்படி இப்படின்னு கால் பண்ணிருப்போம். ஆனா நமக்கு இப்ப ஒரு ஃபோல்டரை விட்டு வெளியே வருது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இந்த டாட் டாட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். டாட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் தள்ளி. ஓகேவா? டாட் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளாரியே. டாட் டாட் அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல இருந்து வெளியே எங்க இருக்கு? CSK இப்படிதான் போகணும். ஓகேங்களா? இது இப்போதைக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் ஒரு பேசிக் நாலேஜா வச்சுக்கோங்க. இப்ப இந்த CSS வந்து ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் இதை வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த style.css எங்க இருந்துச்சுன்னா ரூட் ஃபோல்டர்லயே இருந்துச்சு. ஸோ சேம் டைரக்டரிலே csk.avf அப்படின்றது இருந்துச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளார மூவ் பண்ணிட்டு திரும்ப அதே டைரக்டரியில இருக்கு அப்படின்னு பார்த்தா அது சர்ச் பண்ணது இங்க இல்லை. CSK இனிஷியலா எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? அதே டைரக்டரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடிங் எழுதிருக்கோம். ஆனா போய் பார்க்குது இங்க இல்லை. அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா ஃபோல்டருக்கு வெளியே அப்படின்னு சொல்றதுக்கு டபுள் டாட் கொடுப்பாங்க. டபுள் டாட் கொடுத்தா அது இந்த ஃபோல்டருக்கு வெளியே அப்படின்றத அர்த்தம். இப்ப டபுள் டாட் கொடுத்த உடனே வெளியே வந்து சர்ச் பண்ணது CSK டாட் அந்த ஃபைலோட நேம் இருக்கு. அதனால நமக்கு ரெண்டர் பண்ணுது. இப்ப புரியுதுங்களா? பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? ஜஸ்ட் ஒயிட் கலரா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால எப்பயுமே இது வச்சுக்கணும். புரியுதா புரியலையா? இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல தான் போகும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை இப்பவே சொல்றேன். இதை எடுத்துனா இந்த ஃபோல்டர்லயே வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துலயே இருக்கட்டும். இந்த ஃபோல்டருக்கு வெளியெல்லாம் இல்லை, ரூட் டைரக்டரியிலே தான் இருக்குன்னு சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் புரிஞ்சிருச்சா? எக்ஸ்டர்னல் அப்படின்னா
ஹெட் டேக்குள்ளார தான் எழுதணும். லிங்க் போட்டு href போட்டு என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் இது கண்டிப்பா கொடுக்கும். கொடுத்துட்டேன், லிங்க் கரெக்டா ஒர்க் ஆகுது, வியூ பேஜ் சோர்ஸ் ஒர்க் ஆகுது, ஆனா வரலையே அப்படின்னா அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத கரெக்டா சொல்லணும். ஓகேவா? இது வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்றத சொன்னா மட்டும்தான் கரெக்டா ப்ராப்பரா ரெண்டர் ஆகும். புரியுதா ப்ரோ? டவுட் ப்ரோ. இப்போ ஏஹெச்எஃப்க்கும் ஹெச்எஃப்க்கும் என்ன ப்ரோ டிஃபரண்ட்? இது நம்ம லிங்காக ஸ்டைல் ஷீட்டுக்காக இது லிங்க் பண்றதுக்கு, அது ரீடைரக்ஷன் பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஓகே. அது ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். லிங்க் பண்றது டேப்ல இருந்து நெக்ஸ்ட் டேப்க்கு போலாம். ஓகே ஓகே புரியுதா? ஆனா அந்த ஃபாண்ட் அந்த லாஸ்ட்ல காட்டுங்கண்ணா, அதுல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா நம்ம போட்டோமாண்ணா? நம்ம காப்பி பண்ணி போட்டதுடா கூகுள் ஃபாண்ட். அதான் அதோட லாஸ்ட் எண்ட்ல ரிலேட் அது காட்டுங்கண்ணா, இந்த கோடோட எண்ட்ல. இது வந்து REL போட்டு நம்ம போட்டோமாண்ணா ஸ்டைல் ஷீட்னு? இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அதே டைப் பண்றோம். இது அதுவா கொடுத்துதுறான்ற நம்ம காப்பி பண்ண கூகுள் ஃபாண்ட்ஸ். நீ அதுலயே டவுன்லோட் பண்ணியா? இல்லண்ணா, நீங்க அதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்ப காப்பி பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வருமா? ஓகே, அதுதான் கேட்டேன். ஓகே ஓகே அண்ணா, ஏன்னா நம்ம இப்பதான் இதை படிக்கிறோம்ல, இங்க ஆல்ரெடி இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே அண்ணா. இல்ல இது நீ காப்பி பண்ணிட்டு இருந்தனா நீ உன் கோடிங்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்க, ஏன்னா டவுட் இருக்கும், இது அண்ணன் நம்ம கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரோ அப்படின்னு. ஆனா நான் எதுவும் பண்ணல, அதுவா வந்திருக்கும். ஓகேவா? ஓகேடா தம்பி. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்டர்னலும் புரிஞ்சிருச்சு. இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இது வரைக்கும் இன்டர்னல்ல பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேல அதை பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னல்ல ஒரு ஃபைலை வைங்க, ஃபைலை வச்சுட்டு கால் பண்ணுங்க, கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்டர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இந்த டிப்புக்கு அப்புறம் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று வச்சுக்க போறேன். கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் ஃபார்ம் இங்க வச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபார்ம் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் எலிமெண்ட் எதுக்காக ஆட் பண்ணுவாங்க வில்சன்? யூசர்ட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ண. அது இன்புட் டைப்டா. ஃபார்ம் எலிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஆனா அது யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபார்ம் உள்ள இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் போடணும். அது வந்து ஒரு பேசிக் மாதிரி, அது ஃபார்ம் பண்ண போறனாலே நம்ம போட்டுறணும். 1 or 2 இன்புட் டைப்ஸ் இருந்தாலே ஃபார்ம் அப்படின்றது இருக்கணும்னு சொன்னானா இல்லையா? யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்கு இன்புட் டைப் யூஸ் பண்ணிப்போம். புரியுதா? ஃபார்ம் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2 எலிமெண்ட் ஆட் பண்ண போறேன், ஒரு 4 எலிமெண்ட்டே ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுத்துப்பேன். ஓகேவா? கொடுத்துக்கிட்டு இங்க லேபிள் எதுக்காக? அது என்ன வரப்போகுதுன்றது சொல்றதுக்காக. லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். என்னடா அது போட்டா பாக்ஸ் வரும்னா, பிளேஸ் ஹோல்டர் போட்டா அதுக்குள்ள இந்த நேம் என்ன வரணுமோ அவ்வளவுதான். क्वेश्चन செக்ஷன் முடிஞ்சிருச்சு, விட்டுரு. பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம், இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இதே விஷயத்தை இன்னொரு செட் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் நேம், இமெயில், ஓகேவா, ஃபோன் நம்பர், மெசேஜுக்கு என்ன விஷயம், என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? இன்புட் டைப் டெக்ஸ்டே ஐ திங்க் டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் ஏரியா தான். வாயிலுக்கு வருதா பாரு, டெக்ஸ்ட்னு அப்படி எவ்வளோ பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் கமெண்ட்ஸ் ஹியர்.
3 கோடு. ஓகே, போட்டாச்சு. சரிங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாரு. நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு பட்டன் வந்து வச்சுக்கிறேன், சப்மிட் பட்டன். பட்டனே வைக்கும். வேல்யூ send message அப்படின்னு வைக்கிறேன். இன்புட் டைப் மெசேஜ் இப்படி வச்சாச்சு. சரி, இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல ஓகே, நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் எந்த ஒரு டேட்டாவும் யூசர் கொடுக்காம இங்க சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெட் கலர்ல எரியும், தக 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 தக. கரெக்டா? எந்த இடத்துல எரியும்? ஆமா ப்ரோ, ஹைலைட் ஆகும் ஃபில் பண்ணாத இடத்துல. அதாவது இந்த மாதிரி என்ன சொல்றது, நீங்க டேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு வார்ன் பண்ணி விடும். ஓகேவா? அதை கூட நம்ம சொல்லிடுவோம் முதல்ல. எதுபர் நேம் அப்படின்றது முக்கியமான ஃபீல்டு, இமெயில் அப்படின்றது மேண்டட்டரி, ஃபோன் நம்பர் மேண்டட்டரி, மெசேஜ் ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காமிச்சு. புரியல? ஓகே, நேம் அப்படின்றது மேண்டட்டரி அப்படின்றது யூசருக்கு எப்படி சொல்லலாம்? ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஓகே, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு மேடம். அதேதான். அது எப்படி எரியும்? ரெட் கலர்ல காட்டுவாங்க. கரெக்டா? இப்பதான் இந்த ஸ்பேனோட யூசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. இப்ப நேம்னு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ரெட் கலர்னு போட போறேன். ஓகேவா? கலர் ரெட்னு போட்டா எரியுமா? கலர் ரெட்னு போட்டா தக 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 தகன்னு எரிய போகுது. கரெக்டா? இப்ப இந்த ஸ்டைல்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க, மாத்திருவோம், எக்ஸ்டர்னலுக்கு மாத்திருவோம். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கா? கிடையாது. எனக்கு அந்த ஸ்டார் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தா போதும், மற்றபடி எல்லாமே நார்மலா இருந்தாலே ஓகே. கரெக்டா தானே? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நமக்கு அந்த ஸ்பேன் அப்படின்றது தேவைப்படும். ஸ்பேன் வந்து இன்லைன் எலிமெண்டா பிளாக் லெவல் எலிமெண்டா? கிருத்திகா என்னம்மா லேடிஸ் இன்லைனா? சரி, ஓகே. கேள்வி கேட்கிற மட்டும் சொல்றாடே, கேள்வி கேட்கறக்காட்டி டமான் போடுறோம் இன்லைன். ஓகேவா? அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய எபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரே ரோலே எல்லாத்தையுமே பக்கத்துல பக்கத்துல வர வைக்கும். ஓகேவா? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நேம் பக்கத்திலேயே நான் ஸ்பேன் ஒன்று கிரியேட் பண்ணி அதனுடைய கலர் வந்து ரெட்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, அப்பதான் எனக்கு அது மேண்டட்டரி அப்படின்றது யூசர் இப்ப பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு தெரியும் ரெட் கலர் இருக்கு. நீ அதையுமே தெரியாம நீ இங்க கிளிக் பண்ற அப்படின்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேலிடேட் பண்ணிடுவோம். என்ன வேலிடேட் பண்ணுவோம்னா, இந்த பாக்ஸையும் எரிய விட்டுருவோம், ரெட் கலர்ல கட்டம் கட்டிடுவோம். இதை கொடுத்தாதான் நீ உள்ளார போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஓகேவா? இப்ப ஸ்பேனோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், கலர் ரெட் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் இதுக்கும் நான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒன்னும் காப்பி பண்ணி இங்க போறதுக்கு பதிலா இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை. இதை இந்த மாதிரி போட்டு ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. பட் ஆனா அதை ரெடி பண்ற விதம் இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, 1 2 3 இது எல்லாமே இப்படி வந்துடுச்சு. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து இந்த ஸ்டைலை வந்து நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ல எரர் என்ன ரெக்வயர்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கிளாஸ் எழுதிக்கிறேன். ரெக்வயர்டு அப்படின்னு போட்டு கலர் ரெட் அப்படின்னு போட்டோம். இந்த விஷயத்தை காப்பி பண்ணிட்டு வந்து எங்கெல்லாம் இதை கொடுத்தனும் இதை ரிமூவ் பண்ணிட்டு கிளாஸ் நேம் ரெக்வயர்டு. இப்பயும் அதே தான் ஒர்க் ஆகும். என்ன, ஒரே ஒரு கிளாஸ் நேம் எழுதிட்டு சிம்பிளா எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம். இன்லைன் ஸ்டைல்ன்றது யூஸ் பண்ண மாட்டேன். இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணல, என்னுடைய விஷயத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம், ஃப்ளோல ஓடிட்டு இருக்கேன்.
இங்க பாருங்க, ரெக்யூட் அப்படின்ற கிளாஸுக்கு கலர் ரெட் அப்படின்றத இங்க கொடுத்துருக்கோம், அதனால அது வருது. சொல்லுமா. அண்ணா க்ளோசிங் டேக் வந்துட்டு ஸ்லாஷ் இல்லாம கூட ஒர்க் ஆகுங்களா? புரியல. க்ளோஸ் டேக் இருக்கு இல்லைங்கண்ணா, இப்போ லேபிள்னா க்ளோஸ் டேக் இருக்குல்ல ஃபோன்ல, அதுல ஸ்லாஷ் இல்லாம கூட ஒர்க் ஆயிருக்குண்ணா. அது அதே நான் ஆல்ரெடி செல்ஃப் க்ளோசிங் டேக்லயும் பார்த்தேன்னா. இங்க ஃபோன்லண்ணா கீழே லேபிள் அங்க அங்க ஸ்லாஷ் இல்லாம ஒர்க் ஆயிருக்குல்லண்ணா, எப்படின்னா அது அங்க லேபிள்ல பாருங்கண்ணா, லேபிளுக்கு முன்னாடி ஸ்லாஷ் இல்லம்மா. அததான் நான் சொல்றேன்ல, இது பிரச்சனையே கிடையாதுங்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கோர் HTML கோர் CSSனா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நீங்க எப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு போக போறீங்களோ, சரி நான் கேட்கறேன், இந்த விஷயத்த நான் எடுத்துட்டு போயிட்டு ஹெட்ல போட்டா வருமா வராதா? இந்த CSS எடுத்துட்டு வந்து நான் ஹெட்ல இங்க எடுத்து போட்டா வருமா வராதா? நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் ஒரு இமேஜுக்கு நேம் தப்பா கொடுத்தா கூட இங்க ஒர்க் ஆகுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இத நம்ம சிஸ்டத்துக்குள்ளாரையே வச்சுக்கிட்டே இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எப்ப நீங்க குளோபலா அனுப்புறீங்களோ அப்ப நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலன்னு யாராவது அடிக்கும். அதனால நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். இது நான் தெரியாம போட்டிருப்பேன். ஓகேங்களா? நீங்க ரிவர்ட் பண்ணி பார்த்தா கூட தெரியும், இது எங்கேயா இதை க்ளோஸ் பண்ணும்போது தப்பா போட்டிருப்பேன், அதனால அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்க இப்படி வரணும்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? அப்படிதான் போடணும். பை மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நீங்க இதை போடணும்னு அவசியமே கிடையாது, இதையுமே போடணும்னு அவசியமே கிடையாது. ஒர்க் ஆகும். ஆனா ஒர்க் ஆகுதுன்னா அது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இதே பிராக்டிஸ் நீங்க ரியாக்ட் ஜேஎஸ்ல, உங்க பேர் என்னது? புஷ்பகலா. இதே விஷயத்த நீங்க ரியாக்ட் ஜேஎஸ்ல இந்த லைனை விட்டுட்டு, ஓகே சப்போஸ் நீங்க இதை க்ளோஸ் பண்ணாம நெக்ஸ்ட் லைனே போக முடியாது. அது கரெக்டா சொல்லிடும், இதை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் லைன்ல என்னால ரெண்டரே ஆக முடியும்னு சொல்லிடும். ஓகேங்களா? அங்கன்னா கரெக்டா அதனுடைய ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க லைப்ரரி அவர் ஃப்ரேம் ஒர்க் எழுதுவாங்க. அந்த இடத்துல போய் இல்லை நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படியே தான் வைப்பேன் அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்தே அதை கரெக்டா பண்ணிக்குவோம். நான் ஏதோ மிஸ்டேக்கா அதை நான் விட்டுருப்பேன். ஓகே ஓகே 1 2 3 முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது இந்த இது மட்டும் பாக்ஸ் கலர்ல வச்சு ரெட் கலர்ல எரியும். ஓகேவா? இந்த கிளிக் பண்ற விஷயம் விட்டுருங்க, எப்படி இதை ரெட் கலர்ல கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கு நார்மலா என்ன வேர்ட் அப்படின்னா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியா, இது பாகிஸ்தான். ஓகேவா? இது பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சுத்தி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். பார்டர். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயத்துக்குமே வரும். இப்ப நான் இன்புட் டைப்புக்கு ஒரு பார்டர் இது வைக்கிறேன், கிளாஸ் என்ன இது வைக்கிறேன், எரர் அப்படின்னு ஒரு இது வைக்கிறேன். ஓகேங்களா? எரர் கிளாஸ்க்கு என்ன எழுத போறேன் அப்படின்னா பார்டர் கலர் ரெட் அப்படின்னு எழுதுறேன். பார்டர் கலர் சுத்தி பார்டர் எல்லாத்துக்குமே ரெட் கலர் வந்துருச்சா? எல்லாத்துக்குமே ரெட் கலர் வந்துருச்சு. ஓகேவா? இல்லைன்னா எனக்கு கலர் வந்து மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த கலரை சேஞ்ச் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா? இது எதுக்காக எப்படி இது வர வைக்கணும் அப்படின்றதான். ரெட் கலர்ல வருதுன்னு நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களா, அது எப்படி வருது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்டர் கட்டிப்பாங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்த சுத்தி எது இருக்கு, இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்கா, இதை சுத்தி நான் ரெட் கலர் காட்டணும் அப்படின்னா பார்டர் அதனுடைய கலர் கொடுக்கணும். பார்டர் கலர் வந்து ரெட் கலர். இதனுடைய வித்தை கூட பெருசாக்கலாம். இந்த பார்டர் இருக்குல்ல, இதனுடைய வித்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அதுக்கு வந்து பார்டரோட வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் வித்து 2 பிக்சல். 2 பிக்சல் வந்து வைக்கிறேன். பார்டர் வித்து 12 பிக்சல் கொடுக்கும்போது இப்படி வரும். நமக்கு 1px ஃபைன். ஓகேங்களா? பார்டர் கலர் ஒன்று இருக்கு, பார்டர் வித்துன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதை வச்சுதான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது ஓகேங்களா கருப்பு கலர்ல வரும். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்லைன் சொல்லுவாங்க. அவுட்லைன் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த விஷயத்திலேயே வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா பார்டரோட ஸ்டைல். இப்ப இந்த மாதிரி இருக்கணுமா? ஓகே,
ஓகேங்களா. இது வந்து சாலிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிடா எல்லா இடத்துக்கும் சாலிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுலயே பார்டரோட ஸ்டைல் ஒன்று இன்னொன்று ஆட் பண்ணி காட்டுறேன். பார்டர் ஸ்டைல் டேஷ் டாட் டபுள் டேஷ் இதே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ உங்களுக்கு கிளீனா தெரியும். டேஷ்டு அப்படின்னா ஐஃபன் 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 போட்ட மாதிரி இருக்கும். இது தேவை கிடையாது, இருந்தாலும் இதுல இத்தனை இது ஓகேங்களா. ஸோ பார்டர் கலர் அப்படின்றது ஓகேங்களா, இந்த பார்டரை சுத்தி இது ரெடி பண்றது ஓகேங்களா. இது மட்டும்தான் நமக்கு மேண்டட்டரி ஓகேங்களா. எப்படி இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ரெட் கலர்ல மாத்துறாங்க அப்படின்னா பார்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஓகேவா. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ரெண்டுத்தையும் விட்டுருங்க. ஓகே அண்ணா. ஆனா அந்த கோடு காமிங்கண்ணா, HTML கோடு. ஒரு டவுட்னா, இருங்க ஒரே நிமிஷம். ஒருவேளை நம்ம ராங்